Hello guys, very good morning to all. Welcome to Catalytic Chemistry classes. Today we are going to start the next chapter called Silicates. Silicates இது ஒரு சின்ன யூனிட் தான். ஸோ இந்த யூனிட்டிலிருந்து நம்ம கேட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இந்த யூனிட் வெரி இம்பார்ட்டன்ட் யூனிட் பிகாஸ் இட் ஹேஸ் டோட்டலி 3 மார்க்ஸில் வரக்கூடிய ஒரு கொஸ்டின் ஒரு 1 மார்க்கும் ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஸோ டோட்டலாக 3 மார்க் வந்து கேட்டில் வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஃப்ரீக்வெண்ட்டாகவும் கேட்டில் வந்து சிலிக்கேட் பேஸ் பண்ண கொஷின்ஸ் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகே, தென் வந்து பட் சிஎஸ்சிஆரில் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. சிஎஸ்சிஆரில் வந்து ரொம்ப ரேராக தான் இதை பேஸ் பண்ண கொஷின்ஸ் வந்து சிலிக்கேட்ஸில் வரும். அப்படியே வரும்போதும் இந்த கொஷின்ஸ் வந்து 4 மார்க் பேஸ் பண்ண கொஷினை தான் வரும். ஸோ வந்து இதுவும் ஆல்சோ ஸ்லைட் இம்பார்ட்டன்ட் ஒரு சாப்டர் தான். ஸோ வந்து சிலிக்கேட்ஸ்ன்றது அதே மாதிரி வெரி 2 to 3 கிளாஸஸில் வந்து சிலிக்கேட் யூனிட் முடிஞ்சிடும். ஸோ மெனி ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அந்த ட்ரிக்ஸை பேஸ் பண்ணி ஈஸியாக வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் சிலிக்கேட்ஸும் ஸோ அதில் என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்றது ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சிம்பிள் யூனிட், சப்போஸ் கொஸ்டின் நம்மளுக்கு கேட்டுட்டால் நம்மளோட லக்குக்கு இது வந்திருந்தால் ஈஸியாக நம்மளால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் சிலிக்கேட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ லெட் ஸ்டார்ட் அவர் டாபிக். Okay, so this is the first video from the silicates as step 1. Okay, let's start. Silicates are the compounds of silicon and oxygen. Okay, so silicates la vandu eppadi irukum appadina it can form only by silicons. Okay, silicons and oxygen இது ரெண்டாலே மட்டும் தான் வந்து silicates வந்து அதிகமாக ஃபார்ம் பண்ண இருக்கும். ஓகே, இதோட ஆக்டிவ் சைட்டில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் யாருன்னா silicates and oxygens. Okay, a large number of silicate minerals ores exist in earth crust. Okay, so large number of minerals வந்து earth crustல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. So the basic structural unit in silicate is SiO4 4- and tetrahedral structure. So this is the basic structure of silicates. ஸோ நீங்கள் எந்த ஒரு சிலிகேட்ஸ் எடுத்தாலும் டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிலிகேட்ஸ் எது வேணால் எடுத்துனாலும் அதில் பேசிக் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னாங்க SI ஒரு சிலிக்கான் O4 4-. திஸ் இஸ் அ பேசிக் சிலிகேட் அண்ட் இட் ஹேஸ் அ டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர். எவ்ரி சிலிகேட் ஹேஸ் அ டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் இந்த பேசிக் யூனிட்டு. ஸோ இந்த பேசிக் யூனிட்டில் அடிஷன் ஆகிற குரூப்பை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். ஓகே, தென் சிலிக்கன்ஸில் ஃபஸ்ட்டு இருக்குது என்னது, இட் ஹேஸ் அ சிலிக்கான்ஸ். ஓகே, சிலிக்கான் தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஹியர். ஸோ சிலிக்கானோட இட்ஸ் பிலாங்ஸ் டு கார்பன் ஃபேமிலி. கார்பனுக்கு அடுத்து வரக்கூடியது தான் சிலிக்கான். ஸோ இட் ஹேஸ் அ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 3s2 and 3p2. So in the excited state, one of the 3s orbital is excited into the 3p orbital. We get 3s1 and 3p3. So we get 4 hybridized sp3 hybridized orbitals. These have equal energy. Okay, so they have equal energy. Hybridization and mixing of orbital. Okay, so it gives a 4 sp3 hybridized orbital and it gives the tetrahedral structure for the silicons. So this is the structure of the basic unit of silicons. Okay, so silicon Si 4 oxygens surrounded. Okay, so here the charge of the oxygen is -1, so that's why we gives SiO4 4-, 1 2 3 4 4-, and these 3 oxygen, okay, in tetrahedral these 3 oxygens are in the same plane. Okay, in the same plane of the silicon, but this is the back to the plane. Okay, that's why நான் வந்து இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். these 3 are in the same plane, this is the back to the plane. This is the 3D structure of the SiO4 basic unit, 4- basic unit. Next we are going to discuss about the 2D structure of silicon. Same தான். ஸோ வந்து என்னென்னா 1 2 3 these are in the same plane, but in the green color round என்னென்னா இது பேக் டு த பிளேனில் இருக்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஓகே, பேக் த பிளேன். Okay, so it's a -1, total of 4-. Then this is the 2D structure of SiO4 4- unit. In this structure no oxygen bond is present. There is no bond present between oxygen. ஓகேவா, எந்த ஒரு பாண்டும் எந்த ஒரு ஆக்சிஜனுக்கும் நடுவில் இருக்காது. ஓகே, only 4 SiO4 bonds are present. இதில் வந்து only 4 Si, அதாவது சிலிக்கானுக்கும் ஆக்சிஜனுக்கும் உள்ள பாண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும், 4 bonds only is present. In silicates they are sharing only at the corners, not at the edges and faces. Okay, so silicansல நிறைய structures types இருக்கும் பார்த்தோம். ஸோ அதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா silicans can share only the corners only. Okay, so corners not edges and faces. ஸோ edgesன்னு சொல்லுவோம் என்னென்னா இது தான் அந்த edgesன்னு சொல்லுவோம், அண்ட் ஃபேஸஸ்ன்றது இந்த சைடு இருக்குது. இது இந்த மூணையும் என்ன சொல்லுவோம், இது ஃபேஸ்ன்னு சொல்லுவோம்,
ஹெச்எஸ்ன்றது இந்த இது. ஓகே, ஸோ இந்த சிலிக்கான் இந்த ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து இட் கேன் ஃபார்ம் ஒன்லி ஆக்சிஜன் மட்டும்தான் ஷேர் பண்ணும். ஓகே, நம்ம டைப்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து ஒன்லி ஆக்சிஜன் மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கும். ஆக்சிஜனை ஷேர் பண்ணி தான் இன்னொரு டைப் ஆஃப் சிலிக்கன்ஸ் வந்து கேன் ஃபார்ம் பண்ணியிருக்கும். பட் எந்த காரணத்தை கொண்டு இட் கேன் டு நாட் ஷேர் த இட்ஸ் எட்ஜஸ் அண்டு கார்னர் faces. Okay, then next we are going to discuss about classification of silicates. Okay, classification of silicates. The silicates are classified on the basis of the arrangement of SiO4 unit. Okay, so இப்போ தான் ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன் SiO4 யூனிட்டில் அந்த ஆக்சிஜன் வந்து எத்தனை பேரோட ஷேர் ஆகுது, எத்தனை SiO4 யூனிட் வந்து கம்பைன் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து க்ரியேட் பண்ணுது, அதை பேஸ் பண்ணி இட் கேன் கிளாசிஃபைடு. ஓகே, ஸோ தேர் ஆர் 7 டைப் ஆஃப் சிலிகேட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ வாட் ஆர் தே? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா இட் இஸ் ஆர்த்தோசிலிகேட்ஸ், தென் பைரோசிலிகேட்ஸ், cyclic or ring silicates, chain silicate, double chain silicates, sheet silicate and tectosilicates. Okay, totally 7 type of silicates இருக்குது. நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஐ am going to discuss orthosilicate. So the first type of silicate is a orthosilicate. So this is the simplest form of silicates which contain discrete SiO4 4- unit with tetrahedral structure. ஓகேவா, ஸோ வந்து ஆர்த்தோசிலிகேட் தான் இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சிலிகேட். ஓகே, ஸோ வந்து ஒன்லி இட் ஹேஸ் SiO4 4- யூனிட் மட்டும்தான் இதில் இருக்க போகுது. அதே மாதிரி இட் டு நாட் ஷேர் இட்ஸ் கார்னர் வித் அதர் சிலிகேட் யூனிட்ஸ். ஓகே, ஒன்லி இது மட்டும்தான் இருக்கும். டிஸ்கிரீட் மீன்ஸ் இட் ஹேஸ் ஒன்லி SiO4 4 யூனிட் மட்டும்தான். இந்த கார்னர்ஸ் வந்து யாரோடையும் ஷேர் பண்ணியிருக்காது. ஓகே, ஸோ அப்போது இது வந்து ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விலமைட்டுன்ற ஒரு காம்பவுண்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ விலமைட்டுன்னு ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுது, அதில் ஷேர் பண்ணியிருக்குங்க யாருன்னா ஒன்லி சிலிக்கான் இஸ் பாண்டட் வித் த metals. Okay, not oxygen. So அப்போது they are completely separated. Okay, with the tetrahedral structure. So this is the structure of orthosilicate. So orthosilicate நம்ம பார்த்த basic unit structure தான் orthosilicate. It has a tetrahedral structure. Okay, so these three are in the same plane. This is the back to the plane. Examples for orthosilicates வந்து என்னன்னா phenacite. It has a molecular formula Ba2, barium 2 and SiO4. Okay, then willemite, it is a zinc 2, Zn2 and SiO4. Here barium and zinc are tetrahedrally surrounded by the oxygen atom. Okay, so in this structure oxygen, zinc and barium, these two are surrounded by oxygen in the form of tetrahedral. Then olivine, it has a Fe or magnesium. Okay, Fe irkalam or magnesium irkalam 2. Okay, Fe2 or magnesium 2 SiO4 unit and zircon. Zircon is a costliest one stone, costliest stone அப்படின்னு சொல்லுவாங்க. Zinc SiO4, sorry, zirconium SiO4. Then the magnesium ion zircon are octahedrally coordinated to the oxygen. Okay, here octahedrally coordinated to the oxygen. So it indicates in this structure it was surrounded by the 6 oxygen. Okay, it was surrounded by the 6 oxygen. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். நீங்கள் வந்து நெட்டில் வந்து அடிச்சு பாருங்கள், ஸோ உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிர்கோனோட ஸ்டோன் ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து 3D ஃபார்மில் இருக்கும். ஸோ அது என்னால் பேப்பரில் வரைய முடியல, ஸோ அதனால் அது வரையல. ஓகேங்களா, ஸோ இன் ஜிர்கோன் த coordination number of zirconium is 8. Okay, here the coordination number of zirconium வந்து 8. So it is surrounded by octahedrally by the oxygens. So next type we are going to discuss about pyrosilicate, second type. So general formula of pyrosilicate is Si2O7 6-. Okay, so it is also known as sorosilicates and disilicates. So இதோட அதர் நேம் என்னென்னா sorosilicates and disiliciate. In this structure 2 tetrahedral units, அதாவது SiO4 4-, the basic units are joined together by one oxygen atom. ஓகேவா, ஸோ வந்து இதில் வந்து என்னென்னா 2 basic unit வந்து ஒரு ஆக்சிஜன் மூலமாக பாண்ட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் பைரோசிலிகேட்டோட ஸ்ட்ரக்சர். தீஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் ஐஸ்லேண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஐஸ்லேண்ட் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 basic units. ஸோ 2 basic unitsன்றது SiO4 1 2 3 4, இது சிலிக்கன், நடுவில் இருக்கிற அந்த க்ரீன் டாட் வந்து சிலிக்கன், ரெட் டாட் வந்து ஆக்சிஜன்.
ஸோ இது ஒரு SiO4 யூனிட். அண்ட் அதே மாதிரி இந்த சைட் பார்த்தீங்கன்னாக்கும் 1 2 3 and 4. Okay, இது ஒரு SiO4 யூனிட். ஸோ the two basic units are joined together by ஒரு ஆக்சிஜன் மூலமாக இந்த வந்து ஷேர் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ they are shared one oxygen. Okay, they are not connected with the corners edge. Sorry, they are not connected with the edge and faces. They are connected with the corner oxygen only. Okay, then examples for this structure. For this structure வந்து என்னென்னா தாட்விட்டேட் it scandium 2 Si2O7 and hemimorphite zinc 4 OH twice Si2O7 dot H2O. ஸோ இதில் Si2O7 சார்ஜ் வந்து எவ்வளோ இருக்கும் -6ன்னு சொல்கிறோம். ஸோ ஏன்னா 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ டோட்டலாக இருக்கிறது 6 ஆக்சிஜன் இருக்குது. 1 2 3 4 சாரி 6 ஆக்சிஜனில் 6 மைனஸ் சார்ஜ். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் ஹாஸ் 7 ஆக்சிஜன். 1 2 3 4 5 6 7 சிலிக்கான் 2 சிலிக்கான். ஸோ அதனால இந்த ஸ்ட்ரக்சர் காமன் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்கிறோம் Si2O7 6 மைனஸ். ஓகே, ஸோ hemimorphite and thoughtwitate is the two examples. So in this structure the two silicon atoms of tetrahedral units are shared one oxygen atom. ஸோ இப்படி ஷேர் பண்ணியிருக்க யூனிட்டை தான் என்ன சொல்கிறோம் பைரோசிலிகேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் த ரிமைனிங் டைப்ஸ் ஆஃப் சிலிகேட்ஸ். ஓகே, தேங்க்யூ.